போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். இவ்வளவு தூரம் ஆன பிறகு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கௌசல்யக்க முகத்துல முழிக்கிறது? இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? அதை விட சாகிறதே மேல். வேலா, உட்காரு. எங்கேயாவது அடிபட்டுச்சா? நல்ல வேலை நான் பார்த்தேன். இல்லனா உனக்கு என்ன ஆயிருக்கும்? நான் மட்டும் அம்மான்னு கூப்பிடலன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா, நீ எங்க இங்க வந்த? நான் மலையில இருந்து விழுந்துட போறேன்னு உள் மனசுல தோணுச்சா? சதா என்னையே நினைச்சிட்டு இருந்ததுனால தானே உயிர் தப்பிச்சேன். என்னால உயிர் தப்பிச்சதா மட்டும் நான் நினைக்கல. உன்னால நான் சாகாம திரும்பிட்டதா தான் எடுத்துக்கிறேன். சாக போனியா? என்ன காப்பாத்த நீ வந்தேன்னு தானே நினைச்சேன். அது இல்லையா? நான் தான் உன்னை தடுத்தேனா? இனிமே வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு மலை மேல இருந்து விழுந்து தற்கொலை செஞ்சுக்க வந்தவள அம்மான்னு கத்தின குரல் தடுத்துருச்சு. கண்ணு மிக்கிற நேரத்துல என் முடிவே மாறிடுச்சு. நீ குதிச்சு சாக போறேன்னு உன் முருகனுக்கு தெரியுமா? அவங்கிட்ட சொல்லியிருந்தா எந்த தடையும் இல்லாம குதிச்சிருக்கலாமே. வேலா, எடுத்ததுக்கெல்லாம் முருகன் கிட்ட சொல்லிட்டு செய்வ, இத நீ சொல்லலையா? நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள்ள அந்த முருகனை இருந்துகிட்டு நேர்ல வந்து என்ன கேக்குற மாதிரி இருக்கு. அப்பாடி, இப்பாவது என்னையும் முருகனையும் சேர்த்து வச்சு பாக்குறியே. எனக்கு சாகிறத விட்டா வேற வழி தெரியல வேலா. கௌசல்யக்க மனசுல மகேஷ கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா ஆசையை வளர்த்துட்டு இப்ப அவ மாட்டேன்னதும் அத்தை வீட்டுக்கு போக மனசு இடம் கொடுக்கல. இனிமே நான் எங்க போறது? எனக்குன்னு யாரு இருக்காங்க? நான் இல்லையா? என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? யார் இருக்காங்கன்னு கேக்குற? எனக்கு அம்மாவா நீ இங்கேயே இரு. நானும் உனக்கு மகனா உன் கூடவே இருக்கேன். இது உனக்கு முருகன் சொன்னதா தோணலையா? மண்டு மண்டு. சிவகாமி மாப்பிள்ள வந்திருக்காரு. இருக்கட்டும். என்ன விஷயம்? அத்தை வாங்கின கண்ணுக்கு வந்த விலங்கத்தை தீர்த்து வச்சீங்க. அத்தை பெத்த கண்ணுக்கு ஒரு தீருங்காலம் சொல்லுங்களேன். கௌசல்யா கல்யாண விஷயமா? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரியே தாங்க. அங்க இருந்துச்சு ஒரு ஆதரவு இல்லாத பொண்ணு, அந்த உமா தானே? அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தானே கௌசல்யா மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு கிடந்தா. ஆமாங்க, இந்த உமா என்ன பண்ணிட்டா, எங்க ஊரு சிவாச்சாரி மகன் மகேஷ் எங்க கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா எங்க எல்லாரோட மனசுலயும் ஆசை தூவி விட்டா. கடைசியில ஒரு நாள் அந்த பையன் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உமாவைத்தான், கௌசல்யாவை கிடையாதுன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டான். அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அவன் தன்னை நிராகரிச்சுட்டானேன்னு மனசுக்குள்ள புழுங்குறான். வயசு பொண்ணாச்சே. இதத்தான் நான் அப்பவே சொன்னேனே, இந்த கல்யாணத்தை நான் தான் முடிப்பேன்னு. ஆமாங்க, நீங்க தான் முடிக்கணும். நீங்க இந்த இடம் கையை காட்டி விடுங்க, நாங்க போய் பார்த்து பேசி கல்யாணத்தை முடிச்சிட்டு நிம்மதியா இருப்போம். அந்த சிரமம் கூட உனக்கு வேண்டாயா? போய் உங்க அத்தை கிட்ட கவலைப்படாம இருக்க சொல்லு. அண்ணன் தம்பி 2 பேர் வருவாங்க.
அதுல தம்பிக்கு கௌசல்யாவை பொண்ணு கேட்பாங்க. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம தட்டை மாத்திக்கிட்டு கல்யாணத்தை முடிங்க. நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுறோம். இது நாங்க செஞ்ச பாக்கியம். டேய் மகேஷ், என்னடா ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வரேன்னு 2 நாள்ல திரும்பிட்டேன், என்னாச்சு? அங்க இருக்க பிடிக்கல, அதான் வந்துட்டேன். ஏன்டா இவ்வளவு அப்செட் இருக்க? வா. என்னடா மனசுக்கு பிடிச்சவ இருக்கான்னு அங்க இருக்க பிடிக்கலன்ற, என்னாச்சு? சரி அதை விடு. உனக்கு விபூதி வச்சு விட்டாளே, அவ எப்படி இருக்கா? அவளே வச்சு விட்டா, அவளே அழிச்சிட்டா. என்னடா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இல்ல அவன் நினைச்சதுக்கு நேர்மாறா ஏதாவது செஞ்சியா? நான் அவளை நினைச்சேன், அவ வேற மாதிரி நினைச்சிட்டா. நான் உன்னதான் நினைக்கிறேன்னு அவகிட்ட சொன்னேன். நான் உன்னை அண்ணனா நினைக்கிறேன்னு என்கிட்ட சொல்றேன். அவளை என்னால மறக்கவும் முடியல, அந்த உறவை என்னால ஜெயிக்கவும் முடியல. அதான் அங்க இருக்க முடியாம வந்துட்டேன். டேடே ஏன்டா எமோஷனல் ஆற? இத பாரு, என்ன என் காதலி அண்ணனால குழப்பறா, உன்னை உன் காதலி அண்ணன் சொல்லி குழப்பறா. என்ன உன்னோட ஒன் சைடு லவ்வா? அவ பேசுறதையும் பழகிறதையும் வச்சு போத் சைடு லவ்னு நினைச்சேன். ஆனா அவ அந்த மாதிரி எண்ணத்திலேயே நான் பழகலன்னு சொல்லிட்டேன். இப்படிதான்டா உன்ன மாதிரி நிறைய பேர் தப்பு பண்றாங்க. எப்ப மனசுல ஆசை வந்ததோ அப்பயே அதை வெளிப்படுத்திடணும். சும்மா மனசுலயே பூட்டி வச்சுக்கிட்டு அவன் யதார்த்தமா பழகிறத கூட காதல்னு நினைச்சுக்கிட்டு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தா நினைச்சுக்கேன், இப்படிதான் நடக்கும். விடுடா, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்த பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. என்னடா என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி பேசுற? நான் அவளை வாழ்க்கையா தான் பார்த்தேன். அவ அப்படி பாக்கலையே. இத பாரு மகேஷ், பிரியமான அவளை காதலியா மனைவியா தான் பாக்கணும்னு இல்ல, ஒரு சகோதரியா பாக்கலாம்ல. உன்னை ஒருத்தி உயிருக்கு உயிரா நேசிச்சு பழகினதுக்கு அப்புறம் அவ உன்னை அண்ணான்னு சொன்னாதான்டா புரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. டேய் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஆனா அப்படி சொல்லலடா. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா நான் அவகிட்ட பேசி ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். ஆனா அவ அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் என்னால ஆறுதல் தான் சொல்ல முடியும். உலகத்துல எல்லா சுகத்துக்கும் ஆறுதல் இருக்குடா. ஆனா காதல் தோல்வி மட்டும் கடைசி வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும், வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உமா, நீ எங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டேம்மா. மகேஷ்,
கௌசல்யா மேல ஆசைப்படுறான்னு தப்பா நினைச்சுட்டேன். இப்பதான் எல்லாத்தையும் கெடுத்து எல்லார் மனசையும் புண்படுத்திட்டானே மகேஷ். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவசரத்துல தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுல ஆசைய வளர விட்டதும் நான் தான். ஒரு வயசு பொண்ணு, அதுவும் நன்னா வாழ்ந்து கட்ட குடும்பத்துல பிறந்து வாழ்க்கையில எந்த சுகத்தையுமே பார்க்காத ஒரு பொண்ணு இப்படி திக்கு தசை தெரியாம கோயில்ல வந்து தனியா தங்கி இருக்கிறத பாக்கறச்சே கஷ்டமா இருக்குமா? கஷ்டத்தை தீரடா கந்தான எல்லாரும் கோயிலுக்கு தானே வராங்க. நானும் முருகனே கதின்னு கோயிலுக்கு தானே வந்திருக்கேன். நீ 1000 தான் சொன்னாலும் உனக்கு அடுக்கடுக்கா இப்படி கஷ்டங்கள் வரக்கூடாதுமா. அந்த தர்ம பத்தினி சீதாவுக்கு வராத கஷ்டமா இந்த உமாவுக்கு வந்திருக்கு. ராமன் கிடைப்பானான்னு கலங்கின சீதை, அவன் கிடைச்சதுக்கு அப்புறமும் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்ட சீதை, காட்டுலேயும் ராவணால தூக்கிட்டு போய் துடிச்ச சீதை, ராமனை பிரிஞ்சு தினம் தினம் கண்ணீர் விட்ட சீதை, அந்த ராமன் தன்னை மீட்டதும் அவனாலேயே சந்தேகப்படப்பட்டு மறுபடியும் காட்டுக்கு போய் நிராதரவான சீதை. நினைச்சு பாருங்க, அந்த சீதாவோட வாழ்க்கையில ஒவ்வொரு அடிச்சுவட்டிலையும் துன்பமும் கவலையுமாவே இருந்திருக்கேன். அப்புறம் ஏன் நிலைமை அதோட பார்த்தா எந்த மூளைக்கு? பொறுமையில நீ செய்ததாமா. உன்னை என் மருமகளா அடையிற பாக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை என் பொண்ணா ஏத்துக்கிற உரிமை எனக்கு இருக்குமா? அதனால எங்க ஆத்துக்கு வந்துடும், என் பொண்ணா இருமா. மாமா, இப்ப அத்தை வீட்டுல மட்டும்தான் சந்தேகப்படுறாங்க, அப்புறம் ஊரே சந்தேகப்படும். இல்லாத ஒரு உறவை பொய்யா சொல்லி உறுதிப்படுத்துவாங்க. வேண்டாம் மாமா, நான் இங்கேயே உங்க பார்வையில அபிராமி பாட்டி கூடவே இருக்கேன். உமா, உனக்கு இத்தனை துன்பத்திலையும் இவ்வளவு மனப்பக்குவமா? துன்பத்தை மனசுலே சுமக்கிறவங்களுக்கு எங்க இருந்தாலும் துன்பம்தான். அதை இறக்கி வைக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்க இருந்தாலும் இறக்கி வச்சிட முடியும். அதுவும் இது மாதிரி இடம் கிடைச்சிட்டா தானாவே அந்த துன்பம் மனசு விட்டு முருகன் காலடியில இறங்கிடும். நீங்க தானே அன்னைக்கு என்ன கார்த்திகை பெண்கள்ல ஒருத்தியா, முருகனோட வளர்ப்பு தாயா தாம்பூலம் வாங்கிக்க சொன்னீங்க. இப்ப நான் என் புள்ளகிட்டே வந்திருக்கேன். இது சந்தோஷமான விஷயம் தானே மாமா? அது அம்மடி, எனக்காக ஒரே ஒரு வேண்டுகோளையாவது ஏத்துக்கோயேன். சொல்லுங்க மாமா. கட்டிக்கிறதுக்கு மாத்து புடவை இல்லாம ஆத்த விட்டு வெளியே வந்திருக்கேன். நம்ம சீனிவாச குருக்கு இருக்காரோ இல்லையோ, அவர்கிட்ட 2 புடவை கொடுத்து அனுப்புறேன். வேண்டான்னு சொல்லாத, முடிச்சுக்கோ. சரி மாமா. வரட்டுமா? சார் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. யோ சார், எதுக்கியா இப்போ வண்டியை இங்க நிறுத்த சொன்ன? வாங்க சார், சொல்றேன் வாங்க சார். இவர் தான் சார் வழி தெய்வம் ஆட்கொண்டே சார். போகும்போது இவரை கும்பிட்டு போனா நமக்கு எந்த ஆபத்தும் வராது சார். என்னையா இது, போற இடம் வர இடம்லாம் கல்ல ஒண்ணு நட்டு வச்சுக்கிட்டு அதை கும்பிடு இதை கும்பிடுன்னு டார்ச்சர் தாங்க முடியலையா? சார், ஆட்கொண்டே சார் பயங்கரமான தெய்வம். அவரை கும்பிடாம நாம போக கூடாது சார். கும்பிடாம போனா என்னையா நடக்கும்? இது வரைக்கும் யாரும் போனதில்ல சார். இன்னைக்கு நாம போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. அப்போ நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். யோ, என்னையா இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்க? இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு சார். யோ, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. இந்த ஆட்கொண்டேசனை கும்பிடாம இங்கிருந்து போய் திரும்ப வந்து இது முட்டாள்தனம்னு உனக்கு நான் நிரூபிக்கிறேன் பார். சரி சார், அப்ப போயிட்டு வாங்க சார், நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன். யோ, நீயே என் கூட வர? சாரி சார், என்னால முடியாது. தபார், நீ என் கூட வரல, உன்னை போஸ்டிங்ல இருந்தே தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. சார், நீங்க போயிட்டு உயிரோட திரும்பி வந்தா நீங்க என்ன, நானே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன்.
வாங்க 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 வாமா வாங்க உட்காருங்க. நாங்க வருவோம்னு நாகம்மா சொன்னாங்களா? கௌசல்யாவுக்காக கல்யாணம் பேச அனுப்பி இருக்கேன். அவங்க வருவாங்கன்னு தகவல் வந்துச்சு. அதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். நாங்க பொண்ணு பார்க்க வரல, ஐயோ, அப்புறம் பொண்ணை எடுக்க வந்திருக்கோம். ஓஹோ, தட்டை மாத்திக்கிடான்னு நாகம்மா ஒரு அதட்டு போட்டாங்க, இங்க வந்து விழுந்துட்டோம். வர்றது யாரு என்னன்னு கூட அவங்களும் சொல்ல, நாங்களும் கேட்கல. என் பேரு ராஜசேகர், இது என் தம்பி குணசேகரன், இது எங்களோட அன்பு தங்கச்சி சௌந்தர்யா. பேருக்கேத்த மாதிரியே இருக்காங்க. எங்க அண்ணன் இங்க பெரிய கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தா, வந்திருக்கிறது ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தம். இப்படிலாம் வசதியா பேசி எங்களை ஒதுக்கி வச்சிடாதீங்க. நாங்க நாகம்மாவுடைய பக்தர்கள், அவங்க வார்த்தையை தட்டாம கேட்போம். ஐயோ, அவங்களோட மந்திர சக்திக்கு கட்டுப்படாதே இல்லையே. ஆமா ஆமா, உங்களை பத்தி எல்லா விவரத்தையும் நாகம்மா சொன்னாங்க. தம்பி உங்க வீட்டு மருமக ஆனதும் உங்க கஷ்டத்தெல்லாம் தீத்துருவான். தீக்க சொல்லி நாகம்மாவுடைய உத்தரவு. இப்படி உதவி பண்ண கடவுளால கூட முடியாதே. தீபா, கௌசல்யாவை கூட்டிட்டு வாமா. அண்ணா, நாகம்மா செலக்ஷன் A1. இவதான் என் மூத்த மக கௌசல்யா. பேர்லயே கவு இருக்க, அதான் பசு மாதிரி சாந்தமா இருக்கா. குணத்திலையும் அப்படிதான். இதுதாம்மா மாப்பிள, என்னோட தம்பி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். பிடிச்சிருக்கா? கழுத்து நீட்ட சம்மதமா? சௌந்தர்யா, உனக்கு கண்ணிய பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்க வீட்டுக்கு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தாமா எங்க தங்கச்சிய வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் நாகம்மாவுடைய கட்டளை. இரு தரப்பும் சம்மதம்னு ஆனதுனால கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம். அத பத்தி நாகம்மா முடிவு செஞ்சிட்டுமே. இத்தனை செஞ்சவங்க அந்த பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்கிட்டுமே. மொத்தத்துல நீங்க நாகம்மா கிட்ட டோட்டல் சரண்டர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சௌந்தர்யா, தட்டை மாத்திக்கலாமா? நாங்க கிளம்புறோங்க. அப்போ இருந்து சாப்பிட்டு போங்க. அதுக்கு இன்னொரு நல்ல நாளா பார்த்து வரோம். கிளம்பலாமாமா? பாபா. வரேம்மா. சரி. வரேன். வரேன். பாய். அபிராமி அம்மா 7 கிரகங்கள் ஒன்னா சேர்றத அத நினைச்சு கோயிலுக்கு வரவெல்லாம் பயப்படுறா. என்ன பண்ணணும்னு என்ன கேக்குறா. இதுக்கு யார எப்படி வழிபடணும்னு சொல்லுங்களேன். சிவாச்சாரியரே, மூளைக்கு ஒருத்தரா மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நிக்கிற நவகிரகங்கள்ல 7 பேர் இப்ப ஒன்னா சேர்றாங்க. 60 வருஷத்துக்கு முந்தி இதே மாதிரிதான் ஒன்னா சேர்ந்தாங்க. இப்ப சேர்ந்தவங்கள்ல 5 பேர் நல்லவங்க, சுப கிரகங்கள். 2 பேர் பொல்லாதவங்க. ஆனா சேர்ற இடம் சுக்கிரனா இருந்தாலும் கேதுவோட ஆதிபத்தியத்துல சேர்றாங்க. அதனால கண்டிப்பா ஜனங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஓஹோ. அந்த கிரகங்களோட தெய்வங்கள் நாம தினப்படி கும்பிடுற தெய்வங்கள் தான். கேதுவுக்கு பிள்ளையார், சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதர். ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா தான் நம்மளை காப்பாத்துற மந்திரங்கள். அந்த 2 மந்திரங்கள்ல இருந்து ஒவ்வொரு எழுத்து ராமானுட்டா போறோம். ராமாதான் 7 கிரகங்கள் சேர்ற கூட்டு கிரக யோகத்துக்கு ரட்சா மந்திரமே. 7 கிரக சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கும் ராமநாமத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றேளா? ஆமா, ராமன் விஷ்ணுவோட அவதாரம், சிவபக்தன். சிவனே ராமநாமத்தை காசியில சொல்றார். ராமர் சூரிய வம்சத்துல பிறந்தவர். ஆனா பேர்ல சந்திரனை சேர்த்துக்கிட்டு ராமச்சந்திரமூர்த்தியானவர். குமராங்கிற முருகன் பேர்லயா ராமா இருக்கே. அந்த ராமனை கணபதி ராமனா சிவராமனா உச்சரிச்சா 7 கிரக தெய்வங்களோட பலனும் உடனே கிடைச்சிடும். அவாவாளுக்கு நடக்கிற தசை பிரகாரம் யார வழிபடணும்னு சொல்லுங்க. கேது திசை நடக்கிறவங்க பிள்ளையார, ராகு திசை நடக்கிறவங்க சிவனை, சனி திசைக்கு விஷ்ணு, ராமர், ஹனுமன், சுக்கிர திசை நடந்தா அம்பாளையும் ஸ்வடிகலிங்கத்தையும், குரு தசைக்கு குருவா நம்ம கும்பிடுற நமக்கு ஈடுபாடு உள்ள மகான்களையும்
தட்சாமூர்த்தியும் பழனி ஆண்டவரையும் கும்பிடணும். புதன் திசை நடக்கிறவங்க குழந்தைகளை மனப்பூர்வமா கொஞ்சணும், குழந்தை தெய்வங்களை கும்பிடணும். செவ்வாய் திசைக்காரங்க முருகனையும் ஐயப்பனையும் கும்பிடணும். சந்திர திசைக்கு பார்வதி பரமேஸ்வரனை கும்பிடணும். சூரிய திசைக்கு ஹனுமனை கும்பிட்டா போதும். இதை தவிர அவங்க குலதெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும். இதுதான் சுலபமான வழிபாடு. இதுக்கு பிரத்யேகமா ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா? நவக்கிரகங்கள் 9 பேருக்கும் சேர்ந்த ஸ்லோகம் இருக்கே, அதை சொல்லுங்களேன். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. இந்த ஸ்லோகத்தை சொன்னா போதும். ஒரு துளசி, ஒரு வில்வம், ஒரு பொட்ல நவதானியம், இவைகளெல்லாம் ஒரு தட்டுல வச்சு ஒரு பூவை போட்டு ஜலத்தை விட்டு பூஜை பண்ணினா போதும். இப்ப நான் சொன்னதெல்லாம் எளிமையா தெளிவா இருக்கா? செலவில்லாம செய்யக்கூடியதா, சுலபமா முடியக்கூடியதா இருக்கே. இதையே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஒருவேளை உங்க அண்ணங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம வேணும்ட்டு அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு கேம் ப்ளே பண்றாங்களா? அதான் இல்ல. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா இந்த மோதிரத்தை கொடுத்து உன் விரல்ல மாட்டி எனக்கு நீ உனக்கு நானு மனசளவுல கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாங்க. ஹாய் சிவா. ஹாய். குட் நியூஸ். அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு தான். என்னம்மா இது, சொல்லவே இல்ல? சாரிடா, அவசரமா போக வேண்டிய நிலைமை, அதான் சொல்ல முடியல. பொண்ணுக்கு மயிலாடு சோலை, பேரு கௌசல்யா, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காங்க. மயிலாடுன்னு சொல்லி நான் இப்ப கோயிலுக்கு போனியா? போகலையே. என்னம்மா இது, அதான் எங்களுக்கு எல்லாமே, எங்க குல தெய்வம், இஷ்ட தெய்வம், எவ்ரிதிங். பிஃபோர் ஐ ஃபர்கெட், உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏய், இது நான் உனக்கு போட்ட மோதிர மாதிரியே இருக்கு. அதேதான். என்னது? சேச்சே, அதே மாதிரி இருக்கணும்னு கடையா அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரோட நண்பர்களையும் வித்தியாசம் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு தான். இதான்டா, இதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. முக்கியமா இந்த மோதிரத்தை உங்க அண்ணன் கிட்ட காட்டு, அப்பதான் அவங்களுக்கும் என்னோட அன்பு புரியும். பால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடு மோசுவா வாசு மோகன வேலவா முருகா. வேலா கந்தா கார்த்திகேயா, உன் பேரை சொல்லி இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் இளைப்பாடுறேன்ப்பா.